ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜேகேக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இனி ஒன் ஷாட்ஸ் தான்டா. ஒரு 10 or 11 அப்புறமா நம்ம எஃப்எஃப் எதோட இருக்கோ அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த 2 எஃப்எஃப்ஸையும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டான்னு இல்லை, ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம ஜெர்மனிக்கு ஒரு ரிவெஞ்ச் மேரேஜ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னு. ஸோ எப்போயுமே எப்படி நம்மளோட சேனலில் அன்லவிங் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அது மாதிரி தீம்ஸ் எல்லாமே நம்ம வீமென் குக் 3 பேத்துக்குமே தனித்தனி ஸ்டோரி லைன்ஸாக டிஃப்ரெண்ட்டாக போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஜிம்மெனுக்கு பார்த்தாச்சு, இப்போ நம்ம ஜேகேக்கு பார்க்க போகிறோம். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஒரு வெட்டிங் ஹால் அப்படியே ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் அங்கங்கே லைட்டிங்ஸ், ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக வெட்டிங் நடக்க போகுது அந்த வெட்டிங் ஹாலில். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே அப்படியே சைட் பை சைட் நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த சைடு ஒரு கேர்ள் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. லைக் அவளோட ஐஸை பார்க்குறா. இந்த ஐஸ் அப்படின்னு அந்த ஐஸ்க்கு அப்படியே காஜல் இட்டுருக்கா. தென் அந்த மஸ்காரா எடுத்து அவளோட லேஷஸ் ஆல்ரெடி ஒரு மாதிரி லென்த்தாக தான் இருக்குது. ஸோ அகெயின் அதுக்கு இன்னும் வால்யூம் கொடுக்குற மாதிரி மஸ்காரா எடுத்து போடுறா. தென் அவள் போட்டிருக்க அந்த பிரைட் பார்க்குறா. என்னோட ஓல்டு ஹேரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி திக்கி திணறிட்டே அவளும் அப்படியே அந்த பின்னல் போட்டுட்ருக்கா. எனக்கு என்னோட வெட்டிங், இந்த ஒயிட் கலர் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கேன்ல. என்னோட கையில் பொக்கே இருக்கும், என்னோட காதில் அழகான இயர்ரிங்ஸ், அவரை ப்ரெசன்ட் பண்ணது டைமண்ட் இயர்ரிங்ஸ். அப்புறம் இன்னைக்கு என்னோட கையில் எங்கள் 2 பேரோட மேரேஜ்க்கு ஒரு சாட்சியாக கையில் ஒரு ரிங் இருக்கும். எனக்கு என்னோட மோஸ்ட் ஹாப்பி டே அண்டு அன்ஃபர்கட்டபிள் டேயாகவும் மாறிடும்ல அப்படின்னு அந்த கேர்ள் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. எல்லாமே முடிஞ்சது. இப்போது என்ன லிப்ஸ்டிக் நான் போட்டுக்கட்டும்? ஐயோ, அது அவர்கிட்டே கேட்கலாமா அப்படின்னு அப்படியே டச் பண்ணுறா. ஏங்க, நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டுக்கட்டும்? இது வரைக்கும் நான் போட்டதுலேயே எந்த ஷேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறா. அப்போ அந்த சைடு ஒரு பர்சனுக்கு அப்படியே ரிசீவ் ஆகுது. என்ன லிப்ஸ்டிக் ஷேட் போட்டுக்கட்டும்? நீ என்னத்தை தான் போட்டாலும் என்னோட ரிவெஞ்ச் நான் பண்ணுறது தான். என்ன பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க? ஓ பேபி, சாரியா, நானும் அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன், அதான் என்னாலையும் எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு ஒரு ரிப்ளை. ஓ, நீங்களும் கிளம்பிட்டு இருப்பீங்கள்ல? இட்ஸ் ஓகே, இப்போ சொல்லுங்க. இப்போ ஓகேனா நீங்கள் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் போட்டதுலேயே எந்த ஷேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பேபி, ஒரு நல்ல டார்க்கான ரெட், லைக் ரத்தம் எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் ஒரு லிப்ஸ்டிக் போடுவல்ல, அந்த லிப்ஸ்டிக் நம்ம வெட்டிங் டே அப்போ, ஐ மீன் இன்னைக்கு போட்டு வா பார்க்கலாம். என்ன வளர்றாரு? நான் ரெட் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேனே அந்த அளவு. பேபி, ஆர் யூ ஷுர்? எங்க நீங்கள் ஷுராக சொல்கிறீங்களா? அது ஓகேவா உங்களுக்கு? பேபி, எனக்கு ஓகே தான், அந்த இதை போட்டு வா அப்படின்னு அந்த பர்சன் அப்படியே ஃபோன் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனோட ஹேர் ஸ்டைல் அப்படியே செட் பண்ணிட்டு இருக்கான். ரெட் கலரா? உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கா? அப்போ நான் அதையே போட்டுக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் அப்படியே நிறைய வெரைட்டியில் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்கு. ரெட், அவர் நான் ரெட்டில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ஒரு டார்க் ரெட் கலர் ஷேட்
அப்படியே எடுத்து அவளோட லிப்ஸில் போடுறா. ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கே. அவருக்கு இதுதான் பிடிக்குமா? பட் இந்த காஸ்டியூம்க்கு ஒரு மாதிரி சட்டிலாக அந்த மாதிரி போட்டால் தானே நல்லாயிருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவள் அதையும் எடுத்து போடுறா. அண்ட் அகெயின் அவன் மெசேஜ் பாஸ் பண்ணுறா. என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஈகராக இருக்கா? ஆனால் எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்குங்க. எப்போ உங்களை பார்ப்பேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பேபி, எவ்வளோ எவ்வளோ நாள் பார்த்துட்டு தானே இருந்தோம், பார்த்துக்கலாம். இன்னும் ஃபியூ மோர் மினிட்ஸ் தானே நம்மளோட வெட்டிங்க்கு, பார்த்துக்கலாம். 2 பேரும் சீக்கிரமாக பார்த்துக்கலாம். நான் வாங்கி கொடுத்த டை தானே போட்டிருக்கீங்க. ஓ, மறந்துட்டேன்ல. எஸ் பேபி, இன்னும் நான் டை போடல. பட் நீ எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த டை தான் போட போகிறேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்படி தான் வெட்டிங் ஹாலுக்கு அந்த பர்சன் அண்ட் அ கேர்ள் 2 பேருமே அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அந்த பொண்ணு நடந்து வந்துட்டுருக்கா. லைக் வெட்டிங்ஸ்லலாம் பையன் அங்கே நிற்பாங்க, கேர்ள் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி. ஸோ அப்படியே அந்த பொண்ணு நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த பர்சனுக்கு நல்லா கேட்குது. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்பை கேட்க கேட்க அந்த பர்சனும், ஐ மீன் மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பையனும் அப்படியே அவன் கையில் வச்சிருக்க பொக்கையை ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான். லைக் ஒரு மாதிரி கோவத்தில் பிடிக்கிற மாதிரி. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நான் ரொம்ப ஹேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அப்பான டைம் இந்த ஃபுட் ஸ்டெப் என் காதில் கேட்காதானே நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வெறுக்கிறதும் இதே ஃபுட் ஸ்டெப் தான் அப்படின்னு அந்த ஸ்டெப்போட சவுண்ட் பக்கத்தில் வர வர அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே செம்ம ரெட் ஆகுது. லைக் அவனோட கோவத்தை அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ எப்போதும் அந்த கேர்ளை வந்து ஏதாச்சும் ஒரு பர்சன் தானே அப்படியே கை பிடிச்சிட்டு வந்து ப்ரைடை வந்து க்ரூமோட சேர்த்து வைப்பாங்க, அவங்களோட ஹேண்ட்ஸ் 2த்தையும் ஒன்றாக்கிட்டு. ஸோ இப்போது அந்த ப்ரைடு பக்கத்தில் யாருமே இல்லை. லைக் அந்த ப்ரைட் மட்டும் அப்படியே நடந்து வர்றா. ஸோ இன்னும் 3 ஸ்டெப் தான் போனால் அந்த பர்சனுக்கு பின்னாடி அப்படியே கரெக்டாக நின்றுவாங்க. ஸோ அப்போது அவனும் அப்படியே என்ன ஆரம்பிக்கிறான், 3, 2, 1, எஸ், இட்ஸ் டைம் ஃபார் ரிவெஞ்ச் அப்படின்னு செம்ம கோவத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் அந்த பையனோட ஷோல்டரை அப்படியே டேப் பண்ணுறா. பேபி, நான் நீ என்னை இப்போ பார்க்கலாம், நான் இப்போ ரெடியாகி இருக்கேன் அப்படின்னதும் அந்த பையன் முகத்தில் அவ்வளோ ஒரு கோவம். பட் அந்த பொண்ணை கூப்பிட்டதை திரும்பிட்டு அப்படியே செம்மையாக ஆக்ட் பண்ணுறான். பேபி, யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பேபி அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவத்தை வச்சுட்டு வெளியில் அப்படியே செம்மையாக ஆக்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். ஜேகே, சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? ஓ ஹே, உனக்கு என்னடி, நல்லா எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டி இப்போயும் இருக்க. இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வயனும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. ஏங்க, இவ்வளோ பெரிய வெட்டிங் ஹால் எதுக்குங்க? வேஸ்ட் ஆஃப் மணி தானே ஜேகே, இதெல்லாமே வேஸ்ட். ஏன் நீ ஆசைப்பட்ட மாதிரி இவ்வளோ பெரிய வெட்டிங் ஹால் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஏன் வேஸ்ட் ஆகுது? என்னோட பேபி கேர்ளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனிதிங், எது வேணாலும் உனக்காக. அது நம்ம சிம்பிளாக சர்ச்லேயே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன்ல, ஆனால் நீங்கள் தான் பாருங்க இவ்வளோ பெரிய வெட்டிங் ஹால் புக் பண்ணியிருக்கீங்க. இங்கே நம்மளை தவிர யாருமே இல்லை, நீங்கள், நான், ப்ரீஸ்ட் 3 பேர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த வெட்டிங் ஹாலையே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அப்போ ஜேகேவும் அவளை பார்த்துட்டு ஒரு டெவில்ஸ் மார்க் விட்டுட்டு, வயன், நம்மளோட மேரேஜ்க்கு
ரெடியாக இருக்கியா? ம். என்ன ஜங்குக் எப்படி கேட்குற? ம். நம்மளோட மேரேஜ்க்கு நான் ரெடியாக இல்லாமல் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஜங்குக் அப்படியே பாஸ்டர் கிட்ட கண்ணை காட்டுறான். ஸோ அவரும் அப்படியே வர்றாரு. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறபடி அந்த பைபிள் எல்லாம் ஊற்றிட்டு அகெயின் அப்படியே பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேர்த்தையே பார்த்துட்டு அப்படியே கேட்குறாரு. ஜங்குக், உங்களுக்கு வயனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? பாஸ்டர், ஒரு சின்ன திருத்தம். ஃபஸ்ட்டு அவகிட்ட கேளுங்க. அதாச்சும் என்னோட ஒய்ஃப் டு பி ஆக போகிற இந்த பொண்ணு வயன்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க. தென் நான் சொல்கிறேன். ஏன்னா வயன், உனக்கு ஓகேவான்னு நீ பாஸ்டர் கிட்ட சொல்லு. இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சொல்லிக்கோ அப்படின்னு அப்படியே பார்க்குறான். இப்போயும் நான் தான் வாய் விட்டு ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லணுமா? லவ் சொன்னதும் நான் தான், இப்போ இது சொல்ல போகிறதும் நான் தான் அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி வெள்ளந்தியாட்டம் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பாஸ்டரை பார்க்குறா. ஹொயன், உங்களுக்கு ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? அப்போ அவளும் திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு அவளோட கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ லவ், அப்படியே அவளோட லிப்ஸில் க்யூட்டான ஒரு ஸ்மைல். எனக்கு ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம், அதிக சம்மதம், எல்லாம். ஐயோ ஹொலர்ல எல்லாமே முழு சம்மதம் அப்படின்னு அவளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கவே இல்லை. ஜங்குக்கை மேரேஜ் பண்ண போகிறது. ஓ, ஹெல்லுக்கு வர்றதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கியா? ஓகே, இப்போ என்னோட சம்மதத்தை சொல்லிவிட்டு அவனோட கையில் ரிங் போட்டு விட்டதுக்கப்புறம் அவனோட காதில் வந்து வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு அவனும் கேட்கும்போது அப்படியே சம்மதம்னு சொல்கிறாங்க 2 பேருமே. அப்போது 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வயன்தான் அப்படியே ஜங்குக்கோட கையில் போட போகிறா. சம்மதம் தான் நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்ட, இப்போ ரிங் நான் தானே ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு அந்த ரிங்கை எடுக்கிறான். எடுத்துட்டு அப்படியே வயனோட ஹேண்டில் அப்படியே போட்டு விடுறான். இப்படி போட்டால் அவனுக்கு பிடிக்காதுல்ல? வெயிட் பண்ணு அப்படின்னு நீல் டவுன் பண்ணிவிட்டு எப்படி உனக்கு பிடிக்கும் லவ்வே சொல்லிட்டு போகணும்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிங்கை போட்டுக்கப்புறம் ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி அப்படின்னு வாய்க்குள்ள முணங்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மட்டும் சிம்பிளாக சொல்லிட்டு எழுந்துடுறான். இப்போ வயனும் ஜங்குக், நானும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படி நீல் டவுன் பண்ணி உங்கள் கையில் ரிங் கொடுத்தனோ தென் இப்போயும் அதே மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளும் அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட கையில் ரிங் மாட்டி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணுறா. பாஸ்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் லாஸ்ட் ரிச்சுவல், 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்படியே வயனோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி வெறுக்க பார்க்குறான். ஹேண்ட்ஸில் தான் கிஸ் பண்ணிக்க போகிறீங்களா? அது ஜங்குக்கா என்ன கையிலையா? உனக்கு எங்கே வேணும் சொல்லு, அங்கேயே கொடுத்துடலாம். உன்னோட ஃபேவரட் லிப் ஷேட் போட்டு வர சொன்ன. அப்போது ஓ காட் இட், புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவளோட இடுப்பு பிடிச்சி நல்லா பக்கத்தில் இழுக்கிறான். லைக் ரொம்ப இறுக்கமா. அவளுக்கு வலிக்குது. ஜங்குக் வலிக்குது, ஆனால் அந்த வலியிலையும் நீ என் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு லவ் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அவளும் அப்படி ஜங்குக்கு கிஸ் பண்ண போகிறா. அப்போது ஜங்குக் சைட்லேருந்து அப்படியே திரும்பிட்டு லைக் வாயில் ஒரு ஷார்ப்பானதை அவனை போட்டுட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். அவளுக்கு நல்லா உதட்டில் வெட்டிடுது. அவளும் ஒரு மாதிரி கத்திட்டு எப்படி பின்னாடி வந்துடுறா. அவன் டக்குன்னு அதை எடுத்துட்டு பேபிகால் என்னாச்சு? ஐயோ என்னாச்சு வயன்? ஜங்குக் அது ரத்தம் வருது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட லிப்ஸில் உள்ள அந்த ரத்தத்தை அப்படியே தொடச்சிட்டு இருக்கா டிஷ்யூ வச்சு. அந்த பாஸ்டர் அப்படியே போயிடுறாரு. அந்த கிராண்டான வெட்டிங் ஹாலில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. வலிக்குது எப்படி? ஐயோ ஒரு வேளை என்னோட பியர்சிங்
பீரியட்ஸா என்ன? ஐயோ இதுக்கு தான். சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாச்சும் மெடிசன் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். வேணாம் ஜங்குக், வேணாம். ஓ, நம்மளோட வெட்டிங் அன்னைக்கே உன்னை காயப்படுத்திட்டாங்க பேபி. ஐயோ ஜங்குக், ஏன் அப்படிலாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீ அப்படி பேசுகிற? இன்னும் முத்த கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன். ஆனால் எதனால் அப்படி எனக்கு ஆச்சுன்னு தான் தெரியல ஜங்குக். அது ஒன்றும் இல்லை, நீ சொல்லுவியே உன்னோட இந்த லிப் பியர்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகேன்னு. மேபி அது கூட உன்னை ஹர்ட் பண்ணிடலாண்டி. வேணும்னா கழட்டிருட்டா? ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குமே. வேணாம் வேணாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதே போட்டுக்கோங்க, நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம் ஜங்குக் அப்படின்னா அவளும் போயிட்டு அப்படியே ஜங்குக் கூட நெஞ்சு மேலே சாஞ்சுக்கிறா. அப்போ ஜங்குக்கும் ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம் அப்படின்னு இல்லை அப்படின்னு நிற்க வச்சுட்டு அவள் பக்கத்தில் அகைன் முத்து கொடுக்குற மாதிரி போயிட்டு அப்படியே அவளோட கண்ணத்தோட கண்ணை உரசிட்டு அவளோட காது பக்கத்தில் வந்துட்டு, இதுனா இந்த டைமில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன ஜங்குக், என்ன சொல்லணும்? வெல்கம் டு த ஹெல். ஓ ஹெல்லா? உங்களுக்கு வேணால் ஹெல் மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்கள் கூட இருக்க ஒவ்வொரு மினிட்ஸும் எனக்கு ஹெவன் தான். பியூர்லி ஹெவன். ஓ பட் நான் சொல்கிறது வேறு. வெல்கம் டு த ஹெல் மை ஒய்ஃபி அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே வர்றான். இப்போ என்ன பண்ணும், ஒன்று அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு காருக்கு போகணும், ரைட்? அது வேணா ஜங்குக்கா, நான் நடந்தே வந்துடுறேனே. அது எப்படி? ஒன்று இதுக்கு மேலே வச்சு செய்யணும்ல ஜங்குக். அப்போ தூக்கிட்டு தானே போகணும். அதுக்கு முன்னாடி உனக்கு வலிக்குதாடி? இது கொஞ்சம் வலி தானே, இது கூட நான் பொறுத்துக்க மாட்டேன்னா ஜங்குக்கா அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போ அவன் ஓ இது கொஞ்சம் வலியா, இதுக்கும் மேலேயும் இதுக்கும் மேலேயும் உனக்கு வலியை கொடுப்பேன் தாங்கிக்கிறதுக்கு உன் உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்குறான். அவள் அப்படியே விழுகிற மாதிரி போயிடுறா. என்ன உன்னை விட்டுருவேன் நினச்சியா? உன்னை விடவே மாட்டேன் மை ஒய்ஃபி அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். என்ன ஜங்குக்கா, உன்னோட லவ் எனக்கு அப்படியே வேற மாதிரி தெரியுதா? ஓ தெரியுதா? நான் கூட நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சிரிச்சுட்டு அவனும் தூக்கிட்டு போயிட்டு காருக்கு போகிறான். அப்படியே 2 பேரும் இப்போ வீட்டில் இருக்காங்க. ஐயோ எப்போ எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு பா, செம்ம டயர்டில். நேரம் பார்த்து பசிக்க வேற செய்யுது. வேன் பேசாமல் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? கேஎஃப்சி, பர்கர், சம்திங். ஐயோ இன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வர்றேன். ஓ அப்படியா? ஓகே பா, நான் ஒரு ஆக்டிங்கா? உன் ஆக்டிங் எல்லாம் பார்க்க சும்மா நச்சுன்னு வந்து ஏறுதுடி எனக்கு. சரி என்ன பண்ணலான்றீங்க? நானே சமைச்சு தரடா. ஓ நீ சமைக்க போறியா? அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. நான் தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக வைக்கிறேன், புரியுதா? அப்படின்னு அவளை மேலே அனுப்பிட்டு அவன் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறான். இந்த நைஃப்பில் தானே, இந்த கத்தியால் தானே நீ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும். இது உன்னோட கையை கட் பண்ணி அதில் வலி கொடுத்தா அந்த வலியை நான் பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த நைஃப் ஆல்ரெடி ஷார்ப்பாக தான் இருக்குது, பட் அதை இன்னும் நல்லா ஷார்ப் பண்ணுறான். இதில் இருந்து நீ தப்பிச்சிருவியே, இதில் இருந்தும் நீ தப்பிக்கவே கூடாது. லைக் நீ உன்னோட கையை கட் பண்ணிக்காம பார்த்து வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டா நீ எப்படி ஹர்ட் ஹர்ட் ஆகவே மாட்டல்ல. அப்போ அப்படின்னு பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கு, லைக் அது நிறைய அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக எடுத்துக்கிறான். இந்த கிளாஸ் எவ்வளோ ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஆனாலும் இதை க்ரிப்பாக பிடிக்கும்போது எல்லாரோட கையும் ஹர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் அப்படின்னு அந்த ஒரு நைஃப் எடுத்துட்டு அவன் இப்படி க்ரஷ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் அப்படியே இந்த நைஃப்பில் ஸ்டிக் பண்ணுறான். பண்ணிட்டு அந்த நைஃப்க்கு மேலேயே ஒரு ரப்பர் கவர் மாதிரி போட்டுக்கிறான்.
இது அந்த அளவு ஷார்ப் இருக்காது. அப்போனா நீ என்ன பண்ணணும், இந்த கத்தியோட ஹேண்டில் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அந்த வெஜிடபிள்ஸை ஸ்லைஸ் பண்ணணும். அப்போது ஷார்ப் இல்லைன்னா எப்படி டக்குன்னு ஸ்லைஸ் ஆகும்? அப்போ நீ இன்னமும் அந்த க்ரிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அப்படியே உனக்குள்ள ஒன்றை ஹர்ட் பண்ணுறதுக்கு வரும். ஹாட் அ கிரேட் ஐடியா, சடனாக தோணுச்சு அப்படின்னு அவனும் அதெல்லாமே அப்படியே பண்ணி வச்சிடுறான். அகெயின் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறான். ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணி விடுறான். அதில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. லைக் அந்த பையனை அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி அண்ட் லாஸ்ட்டாக அந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்திடுற மாதிரி. வாட் அ பிட்டி சீரியல். ரொம்ப பாவம் இல்லை? பட் என்னோட லைஃப்பில் இப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. அதுக்கான ரிவெஞ்ச் தான் இப்போ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லவும் அவளும் மேலே போயிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வர்றா. ஜங்குக்கா என்ன பண்ணி கொடுக்கட்டும்? எனக்காடி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு க்ரீமியான ஒரு பாஸ்தா பண்ணி கொடுக்குறியா? எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். நானே இப்போ அதான் யோசித்தேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவள் கரெக்டாக நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருப்பான்ல அந்த நைஃப் அப்படியே எடுக்க போகிறா. இந்த நைஃபை ஃபஸ்ட்டே எடுத்துட்டா, ஃபுல்லாக அதில் கட் பண்ணிட்டா. அதில் எப்படி கட் பண்ணுவா? ஒயின் என்னாச்சுங்க? அதெல்லாம் எடுக்காதடி, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். என்னோட ஒய்ஃபோட கையை அதை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் என்னால் எப்படி தாங்க முடியும்? அதனால வேறு நைஃப் இருக்கும்டி, அதை எடுத்துக்கோ. இருந்தாலும் ரொம்ப தான் கேரிங். வேணும்னா நான் கட் பண்ணி கொடுக்கட்டாடி? வேணாங்க, ஃபர்ஸ்ட் டேவே உங்களை வேலை வாங்கலாமா? அதுக்காக நெக்ஸ்ட் டே வேலை வாங்குவியான்னு கேட்காதீங்க. எப்பயுமே உங்களை ஹர்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் உனக்கு என்னைக்குமே ஹர்ட் மட்டும்தான் பண்ணணும்னு நினைப்பேன்டி. ஏங்க இதில் வெஜ்ஜிஸ் நிறைய ஆட் பண்ணட்டுமா? உன்னோட இஷ்டம், உனக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரியே பண்ணிக்கோ, 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவனு சொல்கிறான். ஸோ அவளும் அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சாப்பிங் போர்டு எடுத்துகிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறா. அப்போ ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாமே அப்படியே அவன் மேலே தான். எப்படி இருக்கா? அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ சுத்தமாக இல்லை, வேறு பர்சனாலிட்டி மாதிரி இருக்கால. என்ன ஒரு சேஞ்ச் ஓவர். என் அப்பா எக்ஸ்பெக்டே பண்ணலடி, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நல்லா வச்சு ஒன்றை செய்ய போகிறேன், எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஆனால் அப்படி அப்பாவை மாதிரி நடிக்கிறல்ல. இப்போலேருந்து உனக்கு நான் எல்லாம் மட்டும்தான் காட்ட போகிறேன். உன்னோட லைஃப்பில் நான் இருக்க வரைக்கும் என்னைக்கும் உனக்கு ஹெவன் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ கண்ணால் கூட பார்க்க மாட்டேன், அனுபவிக்க கூட மாட்டேன். அப்போ அவளும் அதை எடுத்துட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறா. ஜங்குக், இது என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப் இல்லாமல் இருக்கு? அதுக்கு தாண்டி சொன்னேன் நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு. உனக்கு ஒழுங்காக கட் பண்ண தெரியலையா என்ன? சரி கொடு, நான் கட் பண்ணி கொடுக்குறேன்டி. ஃபஸ்ட்டேவே இதுக்கு இல்லைனா வந்து உட்கார்றி, நம்ம வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம். வேணாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவளும் அப்படியே இன்னும் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறா. அவளுக்கு அப்படியே கை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடுது. லைக் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கையில் குட்டி குட்டியாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுது. அவளுக்கு என்னன்னே தெரியாமல் அப்படியே அந்த நைஃபை தூக்கி போட்டுடுறா. அம்மா என்னது இது ஜங்குக்கா? அப்போ அவனும் ஃபஸ்ட்டு சம்பவம் இல்லை, அந்த கிராண்டான வெட்டிங் ஹாலில் தான் ஃபஸ்ட்டு சம்பவம். இது சம்பவம் நம்பர் 2 அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே கேரி இருக்க மாதிரி ஓடி வர்றான். என்னடியாச்சு? ஆனால் அதில் ரத்தம்லாம் வரல, லைக் ஒரு மாதிரி உள்ள கீறின மாதிரி. ஆனால் தெரியுது லைட்டான ஸ்க்ராச்சஸ். தெரில ஜங்குக்கா, அதில் ஏதோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. ஐயோ விட்ரி, நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிக்கிறான். அப்போ அவளும் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கா என்ன என்னாச்சுடி? அது
ம். நத்திங். அது வந்து இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கியா? ம். அதுக்கு என்ன? ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லா உன் கூட இப்படியே வலி கொடுத்துட்டு ஹாப்பியா இருக்கலாண்டி. ம். சரி, நீங்கள் போங்க, நான் அந்த நைஃபை எடுத்துக்கிறேன். ஏய், அகைன் வேணுமா என்ன? இல்லை இல்லை, நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த ஷார்ப்பான நைஃப் எடுத்து அப்படியே வெட்டுறா. அவளுக்கே தெரியுது எந்த அளவு ஷார்ப்பாக இருக்குன்னு. இந்த வீட்டில் ஒழுங்கு கரெக்டான ஒரு நைஃப் கூட இல்லாமல இவ்வளோ நாள் அப்படியே கட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவங்களோட கையில் அடிபட்டிருந்தா நான் என்ன பண்ணுறது? அடிப்பட்டா பேண்டேட் தாண்டி போடணும். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்துட்டேன்ல, இனி எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதும் 2 பேரும் டேபிளில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கா எப்படி இருக்கு? பழைய டேஸ்ட் அப்படியே இருக்குடி. பழைய டேஸ்டா? நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரியே செம்மையாக பண்ணிருக்கடி. மட்டிக்கிறியாடி, எதுவுமே தெரியாத மாதிரி. இதை விட நீங்கள் நல்லாவே குக் பண்ணுவீங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஏன் நல்லா பிடிக்குமோ அது தெரிஞ்சுட்டு குக் பண்ணி தரேன். ஓ அப்படியாடி? ஓகே. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது டேஸ்ட் அப்படின்னு அவனும் எதையே யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றான். அப்போ அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு சோஃபாவில் உட்காந்துருக்காவும். அவளும் ஒரு மாதிரி போயிட்டு அவனோட மடியில் உட்காந்துக்கிறா. ஜங்குக்கா ஓ கல்யாணம் நடந்திருக்குது இன்னைக்கு. அப்போ இந்த தடவல் தொடுதல் இதெல்லாம் இருக்கணும்ல. உனக்கு என்னடா ஜங்குக்கா, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. இத உனக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா பண்ணிக்கோ அப்படின்னு அவனும் அங்கங்க நல்லா தடவிறான். லைக் அவளும் அப்படியே ஜங்குக்கு ஈக்குவலா என்னென்னமோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க 2 பேரும். அப்போ ஜங்குக்கா அது இதெல்லாம் எனக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஓ அப்பா எதுவும் இல்லை அடி? எதுவுமே இல்லை. இதுதான் எனக்கு புரியுதில்ல. அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஒன்றையும் பார்த்து தாண்டி பண்ண போகிறேன். ஜங்குக் என்ன அங்கேருந்து கை வராதா? உனக்கு தான் பிடிக்கும்லடி. ஐயோ, இடுப்புலேருந்து கை வச்சா எனக்கு எப்போ பிடிக்கும்னா நீ தான் சொன்னியே. நான் எப்போ சொன்னேன்? கனவுல வந்து சொன்னடி. என் ட்ரீமில் வந்து சொன்னடி. உங்கள் ட்ரீம்லலாம் வருவேனா? அது எப்படி வராமல் இருப்ப? எவ்ரிடே நீ மட்டும்தான் என்னோட ட்ரீமில் வந்து என்னை சாவடிப்பா அப்படின்னு அப்படியே அவளை தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு மேலே போகிறான். லைக் அது ஒரு மாதிரியான டார்க் வைப்பாக இருக்குது. லைக் லைட்டு கூட போடல. அப்படியே போட்டுட்டு அவளுக்கு வலிக்கும்னு கூட பார்க்காம அங்கங்கே நல்லா கடிக்கிறான். லைக் அவளுமே அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ 2 பேருக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் ஜேகே வலிக்குதுன்னு நினைக்கிறேன்டி போதும் அப்படின்னு அவன் அப்படியே ஒரு மாதிரி கேர் பண்ணுற மாதிரி அவனே அறியாமல் பண்ணுறான். ஜங்குக்கா வேண்டாம், இது நம்மளோடது. சந்தோஷம் இல்லை, அது எப்படி பாதிலேயே ஸ்டாப் பண்ண முடியும்? இல்லை அப்படின்னு 2 பேர்த்துக்குமே அப்படியே ஒரு ஈடுபாடோட 2 பேருமே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜங்குக்கோட நெஞ்சில் வந்து கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கா. அப்போது அந்த சன்லைட் அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வருது. லைக் அது ஃபுல்லாமே ஸ்க்ரீன் வச்சு கவர் பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஸ்க்ரீன் லைட்டாக விலகுனதும் அந்த குட்டி வெளிச்சத்தில் அந்த சன்லைட் அவளோட ஃபேஸ் மேலே படுது. அவள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்க, ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸில். அவள் ஜங்குக் அப்படியே கண் முழிச்சிட்டு அவளை பார்க்குறான். ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க? இந்த அழகில் தான் அப்பப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியவே மாட்டுது. உன்னோட இந்த வார்த்தை, உன்னோட இந்த ஆட்டிடியூட் எல்லாமே அகெயின் மேலே என்னை விழுக வச்சிருமோன்னு பயமாக இருக்குடி. நேற்று நைட் கூட என்னை அறியாமல் உன்னை கேர் பண்ணுறேன், என்னென்னவோ பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவனே அறியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா ரசிச்சு.
அப்போ அவளும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ம் மார்னிங் ஜங்குக்கா, ம் இந்த டயத்தில் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட் எழுந்து போயிட்டு காஃபி போட்டு கொடுக்கணும். எனக்கு காஃபிலாம் எதுவும் வேணாண்டி, அர்ஜென்ட்டாக வெளில கிளம்பணும், நான் போயிட்டு வரேன். அப்போ அவனே கீழே போயிட்டு அப்படியே காஃபி போட ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அவனுக்கு காஃபி அண்டு ஒயினுக்கு அப்படியே டீ போடுறான். இது நாள் வரைக்கும் கேஃபிடேரியா போய்ட்டு 2 பேரும் காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் உனக்கு தான் டீனா ரொம்ப பிடிக்குமே டீ, இப்போ உனக்காக என்னோட ஃபர்ஸ்ட் டீ அப்படின்னு அதில் எதுவும் கோளாறுலாம் பண்ணாமல் அப்படியே டீயாக தான் போடுறான். போட்டதுக்கப்புறம் அவளும் குளிச்சுட்டு அப்படியே வெட் ஹேரோட வந்துட்டு அப்படியே இந்த டேபிளில் உட்காந்துட்டு, ஜங்குக்கா என்ன காஃபி போடாமல் டீ போட்டிருக்கீங்க? ஏ உனக்கு தான் டீனா ரொம்ப பிடிக்குமேடி, இல்லை எனக்கு டீலாம் ஆமாம் ஜங்குக்கா, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கா அப்படின்னு அந்த டீயை அப்படியே குடிக்க முடியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டே சிப் பண்ணி குடிச்சிட்டே இருக்கா. என்னாச்சுடி? டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜங்குக்கா, எப்போதும் இது நான் வரைக்கும் நீ காஃபி குடிச்சு தான் பார்த்துருக்கேன், நான் டீ பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்டி. எப்படி? புரியுது ஜங்குக்கா, ஆனால் நல்லா இருக்கு. பட் இப்போது உங்கள் கூட சேர்ந்து காஃபி குடிச்சு காஃபி தான் ரொம்ப பிடிக்குது. காஃபி சரி, நானும் பல்ல போயிட்டு வந்துடுறேன். இப்போவா? போயிட்டு அப்போ வருவீங்க? தரலடி, அவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம், நான் வேணா கால் பண்ணுறேன். கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவள் ஹக் பண்ணுறா. பட் ஹக் பண்ணும்போதே அவளோட ஹார்ட் பீட்டை ஜங்குக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். அவளுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ் ஆகுது. எதுக்கடி உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது? அதுவா, அது லைட்டாக கீழே பெயின் வந்துச்சு ஜங்குக்கா. அவளுக்கு தான் என்ன? இல்லை, ஐம் ஃபைன், டோட்டலி ஃபைன், நீங்கள் போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்புகிறா. என்னடி நீ இப்படி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறியா? தெரிஞ்சாலும் உன்னை விட மாட்டேன், என்னைக்குமே உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு அவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவளோட தலையை லைட்டாக தடவி கொடுத்துட்டு வெளியில் போயிடுறான். ஸோ மார்னிங் ஒரு 11 கிட்ட போயிருப்பான். நைட்டு 7 o'clock ஆச்சு. அவகிட்ட இருந்து ஒரு கால் வரவே இல்லை. லைக் இவ தான் இடையில மெசேஜ் பண்ணியிருப்பா, ஜங்குக்கா அது சார்ஜரை நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, உங்களோட சார்ஜர் எங்கே இருக்கு? பொண்டாடி, என் சார்ஜர் ஐயோ நான் கொண்டு வந்துட்டேனேடி, என்ன பண்ணுறது? ஓ அப்படியா, நீங்கள் எப்போ வருவீங்க? அது தெரியலடி, இன்னும் ஒர்க் முடியல அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு நெட்டை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறான். நெட் ஆஃப்லைன் போயிட்டாரு. எனக்கு வேற சார்ஜ் 10 தான் இருக்கு. எப்போ வருவீங்க ஜங்குக்கா அப்படின்னு அவளும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லைக் அது ஒரு மாதிரியான பெரிய வீடு மாதிரி, பக்கத்தில் ஃபுல்லாக கார்டன் தான் இருக்கும். அப்போ அவனோட ஹவுஸே ஒரு மாதிரியான டார்க் வைப்பில் தானே இருக்கும். அப்போ அவனோட காரை வீட்டுக்கு முன்னாடியே ரொம்ப தூரமாக தள்ளி நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து வர்றான். லைக் அவன் நடந்து வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுது. ஒரு 8:30 போல் கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆகுறான். பட் ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே போல. இப்போ நீ எப்படியெல்லாம் கதற அப்படிங்கிறத எக்காது குளிர நான் கேட்க வேணாமா அப்படின்னு சைடில் போயிட்டு அந்த வீட்டோட மொத்த மெயினையும் டோட்டலாக ஆஃப் பண்ணி விட்டுறான். ஐயோ, நான் காலிலேருந்து டிவி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், ஃபோனை டச் பண்ணல, சார்ஜும் இல்லையே, எத்தனை இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தா சார்ஜ் 8 தான் இருக்கு. காலையிலேருந்து பேட்ரி சேவிங் மோட் அப்படி இப்படின்னு போட்டேன், ஆனாலும் 2 குறைஞ்சிருச்சா? என்ன பண்ணுறது? ஜங்குக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு கால் பண்ணுறதுக்காண்டி அப்படியே ஃபோன் எடுக்கிறா. அப்போ ஜங்கு கரெக்டாக அப்படியே ஃப்ளைட் மோடில் போட்டு விட்டுறான் அவனோட ஃபோனை. ஓ, நீ எனக்கு கால் பண்ணுறதுக்காக கால் எடுக்கிறியா அப்படின்னு அவன் என்னென்ன பண்ணுறா அப்படின்றத அப்படியே அந்த நைட் விஷன் கேமரா இருக்கும்ல, ஸோ அது மூலயமா பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாகுது இருட்டுனால. என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஜங்குக்கா
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சங்குக்கா. அது கேண்டில் கேண்டில் எங்கே இருக்கும்? கேண்டில் எங்கே இருக்கு அப்படின்னு கேண்டில் தேடுறதுக்காண்டி போகிறா. பட் அவள் தட்டு மாதிரி போகிறா. ஆனால் எங்கேயுமே கேண்டில்ஸ் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சங்குக்கா. எப்போ வருவீங்க? ஐயோ, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் எப்படிலாம்? ஜங்குக், உங்க கூடவே நானும் வரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஜங்குக் எப்போ வருவீங்க அப்படின்னு அவன் நீஸை ஹக் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக உட்காந்து அழுறா. அப்படியே ஒரு 1 hour போயிருக்கும். ஃபோனில் டார்ச்சும் அடித்து பார்த்து அந்த ஃபோனுமே அப்படியே சார்ஜும் போயிருக்கும். பட் எங்கேயுமே அவளுக்கு எதுவுமே வேறு எதுவுமே கிடைக்கவே இல்லை, லைக் டார்ச் அந்த மாதிரியானது. அப்போது ஆஃப்டர் 1.5 hours இவ கதறது எல்லாத்தையுமே அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றான். ஆ வயன், எங்கடி இருக்க? நான் வீடெல்லாம் இருட்டாக இருக்கு. ஜங்குக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு ஜங்குக்கு வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவளோட ஹார்ட் பீட் இன்னும் ரைசிங்கில் தான் இருக்கு, இன்னும் குறையவே இல்லை. ஜங்குக் ஜங்குக் அது அது வந்து ஜங்குக் எங்கே போனீங்க? கரண்ட் போயிடுச்சு. நானும் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன் ஜங்குக்கா. ஆனால் டார்ச் எதுவுமே கிடைக்கல. எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? அச்சோ, என்னடா இப்படி பயந்துருக்கா? ரொம்ப பயந்துட்டியா? என்னடியா தனியாக விட்டு போயிடலடி? சாரிடி, சாரிண்ணா, என்னை விட்டு போயிருக்க கூடாதுடி. ரொம்ப பயந்துடுச்சு குழந்தை. ஐயோ அப்படின்னு அவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். லைக் இப்போ அவன் ஹக் பண்ணுறது அப்படியே அவனே அறியாமல் ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி, அவன் இப்படி விட்டுட்டு போயிட்டேன்ல. ஜங்குக்கு இனிமே இப்படி போகாதீங்க ஜங்குக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. விட்டுட்டு போக மாட்டேன்டி, விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வெயிட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம். அப்படியே வெளியில் போயிட்டு அகைன் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ட்ரிப் ஆகி இருந்துச்சுடி, அதான் கரண்ட் இல்லை. ஃபோன் எங்க? ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை ஜங்குக்கா. இனிமே பேட்ரி இருக்கும், இருந்தாலும் மற்ற சப்ளை ஆஃப் ஆகிருக்கனால ஆஃப் ஆகிடுச்சுடி. இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே தானடி? இப்போ ஓகே தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, 2 பேத்துக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன்டி அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவள் அப்படியே ரொம்ப பயந்து போயிருக்கா. ஓயன் சாப்பிடு. அது எனக்கு பசிக்கல ஜங்குக்கா. அப்போ அவனே எழுந்து போயிட்டு அப்படியே ஒயனை அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஹைட் குறைஞ்சிட்டியாடி? இல்லை, ஆமாம் குறைஞ்சிட்டேன் நினைக்கிறேன். அது ஜங்குக்கா, எனக்கு சரியாக தெரியல. சரி பதறாத, என்னை அப்படி விட்டு போக மாட்டேன்டி. சாரி. இல்லை, இதில் உங்களோட மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. நான் தான் ஃபோனை கரெக்டாக பார்த்துட்டு சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். இப்படி நடக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. அது அப்படியே ஊட்ட விட ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அப்பப்போ அவனுக்கு ரொம்ப கோவமும் வருது. போய் தூங்க, நான் வரேன். இல்லை, நீங்களும் வரீங்களா? இல்லை, நீங்கள் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் முடிக்கிற வர நான் பக்கத்துலேயே இருக்கேன். ஓயன், எதுக்கு பயப்படுற? எப்பயுமே நான் இருக்கேன்டி, புரியுதா? உனக்காக இருப்பேன், உன்னை வச்சு செய்கிறதுக்காகவும் இருப்பேன். போய் தூங்குடி. இல்லை, நான் இங்கே தூங்கிக்கிறேன். அப்போது ஜங்குக்கும் ஒர்க் முடிய ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே ஒயன் சோஃபாவில் ஜங்குக்கு பக்கத்துலேயே இருக்கா. இப்போ ரொம்ப லேட் ஆகும்போது அவளே அறியாமல் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே ஜங்குக்கோட மடியிலே படுத்துடுறா. அப்படியே ஒரு மாதிரி புலம்ப ஸ்டார்ட் பண்ணுறா. சாரி ஜங்குக்கா, சாரி சாரி ஜேகே அப்படின்னு. இப்போ ஜேகே, ஓ நீ எனக்கு பண்ண வேண்டிய இவ்வளோத்தையும் பண்ணிட்டு சாரின்னு சிம்பிளா ஒரு வேர்ட், அப்படி இப்படி ஒரு வேர்டில் இப்படி உன்னோட மனசு உறுத்தி என்கிட்ட சாரி கேட்டேனா அதை அக்செப்ட் பண்ணிக்குவேனாடி? ஆயன் எழுந்துடுறி, என்ன புலம்பிட்டே இருங்க? ஜங்குக், ஐயோ தூக்கத்தில் புலம்புனா? சாரி ஜங்குக்கா. ஒன்றும் இல்லை, தூக்கம் வருதா?
சரி வா போய் தூங்கலாம் அப்படின்னு அவளோட அந்த தூக்கு கலக்கத்தான அந்த ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக், உனக்கு பண்ணதுக்கு நீ இதுக்கும் மேலே பண்ணும். ஆனால் என்னடா நினச்சிட்டு இருக்க? அதை கேர் பண்ணுறது மயிர மட்டன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஜங்குக், இதோட நிறுத்திக்கோ. இன்னைக்கு தான் லாஸ்ட். இதுக்கப்புறத்துல இருந்து அவளை நீ பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கணும். ஃபுல்லாக பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவனே சொல்லிட்டு அவளை கொண்டு போயிட்டு அழகாக தூங்க வச்சு பெட்ஷீட்டெல்லாம் போத்து விடுறான். ஸோ கொஞ்ச நேரம் அவனே நின்று யோசிக்கிறான். எவ்வளோ பயப்படுவியா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ஆனால் நீ இருட்டுக்கு அந்த அளவு பயப்பட மாட்டியே, அப்புறம் அதுக்கு இவ்வளோ பயந்த? ஒரு வேளை உண்மையாகவே உனக்கு அப்படிதானா? இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேனா? என்னோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்கு, நான் பண்ணுறது தப்புன்னு. ஜங்குக், உண்மையாகவே நீ பண்ணுறது தப்பு தானாடா? அப்போ அவ டக்குன்னு கண்ணை முழிக்கிறா. ஜங்குக், ஒர்க் எல்லாம் போதும், நீங்களும் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது, நீங்கள் வாங்க அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே கூப்பிட்டு அவனே அப்படியே படுக்க வச்சுக்கிறா. இல்லை, எப்பயும் நான் தானே உங்கள் நெஞ்சு மேலே படுத்துக்கிறா, எனக்கு நீங்கள் அப்படியே படுத்துக்கோங்க அப்படின்னு ஜங்குக்கோட ஹெட்டை அவளோட நெஞ்சோட அப்படியே சாய்ச்சிட்டு அவனுக்கு பேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கும் ஏதோ வேற மாதிரி எதுக்கூட அவனுக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளோட இந்த வாசனை உனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப ரொம்ப புதுசா. ஏன் அப்படி தோணுது ஜங்குக்கா? என்னடி அது? ஓகே தானே? ரொம்ப ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுதா? இல்லை, ஓகே தான். அப்புறம் அது நாளைக்கு என்ன சமைக்கட்டும்? வாண்டு பேசாமல் தூங்குறியா? இல்லை, தூக்கம் வந்தது, இப்போ ஏன் தெரியல. சாரி ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இல்லை, ஒரு மாதிரி தூக்கம் வராத மாதிரி இருக்கு. அதான் ஜங்குக்கா. ஏன் என்னாச்சு? பொண்ணாடிக்கு தூக்கம் வராமல் இருக்கு? அது ஒன்றும் இல்லை. ஓ, பயந்தனாலும் தூக்கம் வர மாட்டேதாடி. ஐ நோ, இட்ஸ் மை ஃபால்ட். என்னோட தப்பு தாண்டி எல்லாம். இதில் உங்கள் தப்பு எங்கே இருக்கு? எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட தப்பு தான் ஜங்குக்கா. சரி, எப்படி இருந்துச்சு ஃபுட்டு? நல்லா இருந்துச்சு. ஏன்டி உன்னோட இந்த ஹக், அதுவும் உன் நெஞ்சு மேலே அப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது நீ எனக்கு இப்படி தடவை கொடுக்குறது ஒரு மாதிரியான கம்ஃபர்ட்டை கொடுக்குது. எனக்கு இதை இப்படி கொடுக்கவே கூடாதுடி, இப்படி கொடுக்கவே கூடாதுன்னு, இப்படி கொடுக்க வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னு அவனும் அப்படின்னு நினச்சிட்டே அவளை ஹக் பண்ணிட்டு அவனே அறியாமல் தூங்கிடுறான். இப்போ வயன் இன்னும் தூங்கலை. ஜங்குக் தூங்கிட்டாரா? எவ்வளோ குழந்தை மாதிரி தூங்குறாருல. அப்போ பார்த்து ஜங்குக் அதே மாதிரி ரொம்ப குழந்தையா இருக்கார்ல. நான் ரொம்ப ரொம்ப லக்கி. என்னோட லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்ட். இவர் மேரேஜ் பண்ணக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு அவளும் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. இப்படியே கொஞ்ச நாள் அவளை எந்தெந்த விதத்துலலாம் ஹர்ட் பண்ண முடியுமோ ஸோ அப்படியெல்லாம் அவளே ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒன் ஃபைன் டே உன்னை ரிவெஞ்ச் பண்ணியே 2 நாள் ஆச்சுடி. இப்போ பண்ணிடலாமா? அதுவும் உனக்கு காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் போனாதான் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் இப்போ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கனால இப்படி வளைஞ்சிட்டு வர்றல. அப்போ கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் கேட்படி. பிகாஸ் இப்போ நீ என் மேலே பைத்தியமாக இருக்க. நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக கேட்ப. ஹோயன், என்ன ஜங்குக்கா? அது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்லடி, அதான் அந்த காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட். அதுவா? அந்த பார்க் குரூப்போட இந்த ரெஸ்டாரண்ட். எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற?
அதே தான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னாச்சு, அது ஒரு காம்படிஷன் டி. பெரிய பர்கர், 10 பர்கர் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு வேர்ல்டுலேயே ஒன்றே ஒன்று இருக்க, அதான்டி ஒன்றே ஒன்று இருக்க, அது ஒன்று தான் இருக்கும் வேர்ல்டுலேயே. அதுவும் அது டாப் பிராண்டில் ஒன்றுடி. அது என்கிட்ட இருந்தால் இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது? நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கேனேடி. ஃபாஸ்டிங்காங்க? சொல்லவே இல்லை. ஆமாண்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கு. ஆனால் நான்லாம் அது வாங்கவே முடியாதுல்லடி. ஒன்றே ஒன்று இருக்கும், ஃபாஸ்டிங் வேற இருக்க. இல்லைனா எப்படியாச்சும் அதை வாங்கியிருப்பேன். உனக்கு தெரியும்ல அந்த மாதிரி பொருள் மேலெலாம் எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு. பார்த்துக்கோடி, வேர்ல்ட்லேயே ஒன்றே ஒன்று தான்டி, ஒன்றே ஒன்று தான் இருக்குமா. அந்த லக்கெல்லாம் எனக்கு இல்லைடி. ஃபாஸ்டிங் வேறு. ஃபாஸ்டிங்லாம் கிளாஸ் தானா? ஃபாஸ்டிங் தானே முக்கியம். சரி விடு, கிளாஸ் போனால் போட்டோம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. ஆசைப்படுறாரே அது. அப்போது எந்த ரெஸ்டாரண்ட்? அந்த அந்த செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குல்ல, அந்த பிரான்ச் தானே? அதான்டி. பாரு, டிவியில் கூட விளம்பரம் கொடுக்குறானுங்க. நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கே கிடையாதுடி. ஆனால் நீ அம்மால பைத்தியமாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன கேட்டாலும் எனக்காக நீ பண்ணிடுவேன் அப்படின்னு அவளே அப்படியே பார்க்குறான். ஏங்க, அது நான் உங்களுக்காக கொண்டு வரவா? என்னது நீயா? பெரிய பர்கர் 10 நாள் எப்படி சாப்பிட முடியும்? ஒன்று தான் உன்னாலே சாப்பிட முடியும். அது இல்லைங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் மட்டும் போயிட்டு வரவா? நீ மட்டுமா? ஒன்றெலாம் தனியாக அனுப்ப முடியாதுடி. அச்சோ, என் மேலே அவ்வளோ பாசமா உங்களுக்கு? ஏங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்டி? அதெல்லாம் வேணாம். அப்போ அவளும் அப்படியே லைட்டாக உட்கார்ற ஒரு மாதிரி. ஏங்க, நீங்கள் ஆசைப்பட்டது கூட நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா? சாரி, அதில் வின் பண்ணி கொடுக்கக்கூடாதா? ஏன்டி உனக்குலாம் அந்த சிரமம்? கஷ்டப்பட வேடியமோ? இல்லைங்க, செல்லல, புஜ்ஜில் இல்லைங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜங்குக் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு அப்படியே ஏதோ பேசிட்டு, புரிஞ்சதா? அவள் தான் வின் பண்ணும், அதுக்கான அமௌண்ட் வேணாம், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அமௌண்ட் கொடுக்குறான். அவள் வந்தவங்க எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்களோட சேர்ந்து வாயினும் உட்காந்துருக்கா. ஆண்டாண்டிம்மா, வா போகலாம். வா போயிடலாம், வாண்ணா. எங்க இவ்வளோ தூரம் வந்துட்டா, உங்களுக்காக கண்டிப்பாக அதை வின் பண்ணி கொடுக்காம நான் போகவே மாட்டேன். வின் பண்ணலன்னா என்னடி பண்ணுறது? நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நான் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பேன். கேட்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. லைக் எப்படின்னா, வந்தவங்கள்ட்ட பாய்ஸ் ஃபுல்லாத்தையும் அப்படியே அனுப்பி வச்சுட்டு அவள் கூட காம்படிட் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸை மட்டும் அப்படியே உட்கார வச்சுருக்கான். ஆனால் இந்த ஹோட்டல்ஸ்லேயும் அப்படி கேர்ள்ஸ் தான் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணுற அந்த கேர்ள் கிட்ட போயிட்டு, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இதோ அங்கே இருக்கால்ல ஒரு கேர்ள், ஷர்ட் போட்டுட்டு ஒயிட் கலர் பேண்ட், அந்த பொண்ணு ரொம்ப காரமாக சாப்பிட பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு வைக்கிற பர்கர்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஆட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பர்கர்லேயும் அந்த பொண்ணை ஆட் பண்ண சொன்னான். பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். எப்படியாச்சும் இன்னைக்கு அவருக்கு இதை வாங்கி கொடுத்துடணும். அப்போ ஜங்குக்கு அகைன் வந்துட்டு, ஆண்டாண்டி போயிடலாண்டி. ஏங்க வேண்டாம், நான் இன்னைக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அவளும் அப்படியே உட்காந்துருக்கா. லைக் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே இருப்பாங்க, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படியே ஒயின்னு உட்காந்துருக்கா. அப்போ அவளுக்குன்னு கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது அளவு பார்த்தாலே ரொம்ப பிக்காக தான் இருக்குது. பாரு, இப்போ கூட ஒன்றும் இல்லை, வா. ஏங்க நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு பைட்லேயே அவளுக்கு அப்படியே கண்ணுலலாம் கலங்குது. என்னது இது, இவ்வளோ ஸ்பைசி, எனக்கு ஸ்பைசி ஒத்துக்காதே. இப்போ பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம்
ரொம்ப கேஷுவலாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடாம. ஓ, இவங்களுக்கும் ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் யாருமே வேகமாக சாப்பிடாம ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? இப்போ புரியுது இந்த பர்கர் சேலஞ்ச் எதுக்குன்னு. அப்படின்னு அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளால் சுத்தமாக முடியல. அப்படியே வயிறெல்லாம் ஒரு மாதிரி எரியுது அவளுக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அழுகிறியாடி? ம். ஓ, உள்ளுக்குள்ள அப்படியே எரியுதோ? எரியணும்டி, எரியணும். எனக்கு எப்படி இருந்திருக்கும். இப்போ ஜங்குக், வேணாடி, வா போயிடலாம். வா வா. இல்லைங்க, காரமாக இருக்கே. இல்லை ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு 6 கிட்ட சாப்பிட்ருப்பா. அவளால் சுத்தமாக முடியல. மற்றவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. எல்லாத்துலேயுமே லைட்டாக காரம் இருக்கும். ஆனால் இவளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ரொம்ப போட சொல்லிட்டான். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ, எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படின்னு ஒரு வெயிட்ரஸை கூப்பிடுறா. வேணாம், வாடி போயிடலாம் வா. இல்லைங்க, அது அப்போ அந்த வெயிட்ரஸை அவன் பக்கத்தில் போக விடாம போனால் தெரிஞ்சிருமே இவ காரமாக இருக்கான்னு கேட்குறதுக்கு தானே அவள் கூப்பிடுறான்னு நினைக்கிறான். இல்லை, இந்த வெயிட்ரஸ் அவள் பக்கமே போகக்கூடாது. அயன், பேசக்கூடாதுடி, சாப்பிட்ணும். அதுதான் சொல்கிறேன், நீ வா. ஓ, பேசக்கூடாதா? ஆனால் அது அது பேட் கிடைக்குமான்னு கேட்க. அப்போது அவங்களும் சொல்கிறாங்க, இன்னும் 1/2 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட முடிக்கலன்னா. ஐயோ, 1/2 hour? அதுக்குள்ளே இதை எப்படி சாப்பிடுவேன்? அப்போ ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறா. ஒரு மாதிரி அப்படியே வாயனே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? வேணாண்டா, எதா இருந்தாலும் கர்மா பார்த்துக்கோ, எதுவும் பண்ண வேணாம். ரிவெஞ்ச் மயிறு மட்டும் என்ன. அந்த கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேற ஏதோ ஃபீல் ஆகுது ஜங்குக்கா. ஆனால் அவளை கூப்பிட்றேன், இங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு அவனோட இன்னொரு பாவ் அப்படியே கேட்காம ஒயின் பக்கத்தில் எழுந்து போகிறான். அவளுக்கு அந்த மாதிரி ஆகி ஒரு 10 minutesக்கு அப்புறம் பார்த்தா அவளுக்கு அப்படியே பின்னாடி பேண்ட் ஃபுல்லாக அப்படியே பட்டுருது. அது அவனும் பார்த்துடுறான். என்னடி? இதெல்லாம் முன்னாடியே வரும்னு தெரியாதாடி? இல்லைங்க, நாளைக்கு தான் வர வேண்டியது. ஆனால் இன்னைக்கு எழுந்துரு ஃபஸ்ட்டு, போகலாம். இல்லைங்க, எனக்கு டென்ஷன் ஆயிரும். எழுந்து வாடி. நான் வரமாட்டேன். அவங்களுக்கு பிடிச்சத நான் அவங்களுக்கு கொடுக்காம வரமாட்டேன். அப்போ அவனே அறியாமல் அவனுக்கே கண்ணு கலங்குது. ஆடி போகலாம். இதோட உட்காந்து சாப்பிடாதீ. போகலாம், காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, காரமெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த 1/2 hour அதை ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறா. முடிச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ ஜங்குக் அவள் சாப்பிட்டு முடிச்சதும் அவளோட நேம் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லைக் அவளை ஸ்டேஜுக்கு வர சொல்லி அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்கு. அவனுக்கு அது கூட பெருசாக தெரியல. அப்படியே வாயினை தூக்கிட்டு அவளுக்கு பின்னாடி அப்படியே அவன் மேலே போட்டிருந்த ஜாக்கெட் அப்படியே கட்டி விட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமாக தூக்கிட்டு போகிறான். அது எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடி இது? சொல்ல மாட்டேடி, என்ன நினச்சிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜங்கு, ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். இப்போ நல்லா தான் இருக்கேன். வாய்ஸ் கூட வர மாட்டேதுடி. ஒன்றும் இல்லடி. சொல்லு ஜங்குகா, சொல்ல ஒன்றும் சொல்லுண்டா மயிரே. மேரேஜ் பண்ணிட்டு ரிவெஞ்சு பொட்டா பிடிங்கின்னு அப்படின்னு அவனே திட்டிட்டு அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறான். லைக் அங்கே கொஞ்சம் மெடிசன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணுன்னு, காரமே இல்லாமல் ஒரு மாதிரி கூலிங்கான ஃபுட்ஸ் அதெல்லாம் அப்படியே எழுதி கொடுக்குறாங்க. அப்போ வயனும் ஒரு 1 week இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக அவளை பெட் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிறான். அப்போ அவனும் ஆஃபீஸ் போகிறான் 8th day. அப்போது வீட்டுக்கு வந்து அவளை காணோம். எங்கடி இருக்க? ஐயோ ஜங்குகா, என்னடா நினச்சிட்றியா? அவளை கஷ்டப்படுதுன்னு தோணுது. அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தோணுது. என்ன நினச்சிட்ருக்க? அப்போது ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அவன் எங்கே போனான்? அவனுக்கு என்ன ஜங்குகா, அமைதியாக வந்து உட்காரு அப்படின்னு வந்து உட்காடுறான். ஆனாலும் அவனுக்கு மனசு கேட்கல. அப்போது டக்குன்னு எழுந்துக்கும் போது பின்னாடி இருந்து ஒயின் வந்துட்டு ஜங்குக்கோட கண்ணை மூடிட்டு
ஆ என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? எங்கே போயிருந்த? ம் ம் உங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக வாங்க போயிருந்தேன். என்னது? ஆ நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டது அப்படின்னு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவனுக்கு அது ஒரு மாதிரி பெருசாகவே தெரியல. அந்த கிளாஸை கொடுக்கும்போது அவளோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இது எனக்கு வாங்கி கொடுக்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பியா? ம் ம் எனக்கு உங்களோட ஃபேஸில் ஹாப்பினஸை பார்க்குறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆ இதை நானே போட்டு விடுறேன் அப்படின்னு இந்த கூலிங் கிளாஸ் உண்மையிலே இது ஒர்த்து தான். லைக் வேர்ல்ட்லேயே ஒரு பிராண்டில் மட்டும்தான் அது சிங்கிள் பீஸாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டு ஜங்குக்கு அவளோட ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறா. அப்போ ஜங்குக் அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி. ஆஃபீஸ் ஒர்க் என்ன முடியலையா? இல்லை என்ன முடியல. நீ என் மடியில் தூங்குறதுனால தூங்கிக்கோடி. இன்றைக்கி சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்களோட மடியில் தான் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கோட மடியில் தூங்கிக்கிறா. லைக் ஜங்குக்கோட இடுப்பு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி. ஜங்குக் பைத்தியம் ஆயிட்டியாடா? சைக்கோபாத் மாதிரி ஒரு டைம் பிஹேவ் பண்ணுற, அட் த சேம் டைம் அப்படியே அவனோட பர்சனாலிட்டி வேறு மாதிரி மாறுது. உனக்கு எதுவும் ப்ராப்ளமாடா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கா? அது ஜங்குக் ஏன்டா அவனுக்கு இப்பெல்லாம் தோணுது அப்படின்னு அவனை நினச்சே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ இப்படியே ஒரு 2 days போகுது. அப்போ ஜங்குக் அப்படியே ஸ்விட்சை போடுறான். ஏ என்னது இது இப்படி ஷாக் அடையுது? ஓ இந்த எலக்ட்ரிஷியனை வந்து பார்க்க சொன்னேன், அவன் இன்னும் பார்க்கவே இல்லையா? வயன் வயன் அவன் தான் மார்க்கெட் போயிட்டாலே, எப்படிடா ஜங்குகா வருவா? வயன் அவளே கூப்பிட்டுருக்கா. அப்போ அவனும் இவ தொட்டா அவளுக்கும் ஷாக் அடிச்சிருமே, ஏன்னா ஒரு நோட் வேணால் எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டிக்கி நோட்டில் பொண்டாட்டி ஸ்விட்ச் போர்டை ஆன் பண்ணிடாத, எலக்ட்ரிக் கரண்ட் ரொம்ப அதிகமாக லீக் ஆகுது, அதனால கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னு அந்த ஸ்விட்ச் போர்டு மேலேயே அப்படியே அந்த ஸ்டிக்கி நோட்டை ஸ்டிக் பண்ணிட்டு போகிறான். இப்போ போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் டார்க் வைபான ஒரு ரூம் வச்சுருந்தேன், ஆனால் அவள் வந்து அழகாக கர்டன்ஸ் எல்லாம் கட்டி ரூமே ஒரு மாதிரி நல்லா ப்ரீத்தபிளாக வச்சுருக்கால, விண்டெல்லாம் ரூம்குள்ளே வருது. இட்ஸ் ஓகே, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி அவள் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். லைக் வயனும் அப்படியே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ காற்று ரொம்ப ஒரு மாதிரி வேகமாக அடிக்குது. அவன் ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கி நோட் அப்படியே லைட்டாக கீழே விழுகிற மாதிரி போகுது. என்னது இது ஜங்குகா, நீங்கள் என்ன இவ்வளோ காத்தா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் கால் பண்ண அந்த எலக்ட்ரிஷியனும், சார் அது வந்து எனக்கு என்னால் வர முடியாது, ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன், ஊருக்கு வந்துடுவேன், ஸோ இப்போ கொஞ்சம் வெள்ளை இருக்கேன். ஓ இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வயனுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா அவள் எடுக்கல, பிகாஸ் அவளோட ஃபோனே அவள் வீட்டில் தான் போட்டு போயிருப்பா. என்னது ஃபோனை எடுக்க மாட்றா அப்படின்னு அவனும் விட்டுட்டான். ஸோ ஆஃப்டர் அவளும் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கரண்ட் லீக் ஆகிட்டே இருக்கு அந்த ஸ்விட்ச் போர்ட் பக்கத்தில். அப்போ காற்று அடிக்க விண்டோஸ் எல்லாம் வயன் காலையில் ஓப்பன் பண்ணி தான் விட்டு போயிருப்பா. அந்த காற்று பட்டு அப்படியே இந்த ஸ்டிக்கி நோட் அவங்க 2 பேரோட பெட்டுக்கு அடியில் போயிட்டு விழுகுது. அப்போ அவளும் கரெக்டாக வெஜிடபிள்ஸை வச்சுட்டு மேலே அவங்களோட ரூமுக்கு வர்றா. போயிட்டாரா? இன்னைக்கு எப்படி குளிச்சுட்டு டவலை பெட் மேலே போட்டிருக்காரா இல்லை காய் போட்டிருக்காரா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அந்த ஸ்விட்ச் போர்டில் கை வைக்கிறா. அப்போ கரெக்டாக கரண்ட்டும் போயிடுது. கரெக்டாக ஸ்விட்சை போட வரும்போது கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, இங்கே ஆல்ரெடி கரண்ட் எல்லாம் போகாமல் தானே செட் பண்ணி வச்சுருந்தாரு, மறுபடியும் மெயினில் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சா அப்படின்னு அப்படியே அகெயின் கீழே இறங்கி வர்றா. அவள் ஜங்குக்கும் அப்படியே கால் பண்ணுறதுக்காண்டி ரீச் பண்ணிகிட்டு இருக்கான்.
என் என்னடி ஏன் எடுக்கவே மாட்டுற? தெரியாமல் கை வச்சிட போகிறடி. ஓ, இருந்தாலும் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டேன். அகைன் அகைன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாளே அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது அவளோட மொபைலும் அப்படியே மேலே தான் இருக்கு. இப்போ கீழே இறங்கி போகும்போது மேலே கால் பண்ணுற சவுண்ட் அப்படியே கேட்குது. ஜங்குக்காவாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? கீழே போய் பார்த்துட்டு அகெயின் மேலே போகலாமா அப்படின்னு கீழே போயிட்டு அந்த மெயினை பார்த்துட்ருக்கா. மெயின்லலாம் ப்ராப்ளம் இல்லையே, அப்புறம் எதுக்கு ஃபேனோட ஹால் ஃபேன்லாம் ஓடுது, என்னாச்சு? அப்போது ரூமில் தான் எதுவும் ப்ராப்ளமா? ஜங்குக் என்கிட்ட சொல்லியிருப்பாரே ரூமில் எதுவும் ப்ராப்ளம்னா, ஒரு வேளை ஸ்விட்ச் எதுவும் சரியில்லையா அப்படின்னு அகெயின் கீழே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேலே போகிறா. ஜங்குக்கா எத்தனை டைம் கால் பண்ணுவீங்க அப்படின்னு அவளும் மேலே போய் ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறா. அவள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படியே கட் ஆகிடுது. அப்போ ஜங்குக்கும், ஜங்குக்கா இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேணாண்டா திரும்பி போயிடலாம். காலையில் லைட்டாக தான் ஷாக் அடிச்சுது, ஆனாலும் இல்லை வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட சொல்லிடலாம். மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. உனக்கு ஏன்டா அப்படி இருக்கணும்? அவளுக்கு ஏதாச்சும் ஆனால் நீ சந்தோஷம் தானே பண்ணும். இல்லை இருந்தாலும் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக இப்படிலாம் நான் யோசிக்கக்கூடாது, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அவனோட கார் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டுருக்கான் அவனோட வீடு நோக்கி. ஐயோ கட் ஆகிடுச்சே. ஐயோ இந்த டைமில் தான்டா ஜங்குகா உனக்கு ஃபோனு சார்ஜ் மயிறு வேற போகும். ஐஃபோன் மயிருன்னு தான் பேர். சார்ஜ் நிற்கவே மாட்டுது அப்படின்னு அவனும் அப்படியே ஃபோனை பார்க்குறான். அவனோட பேட்ரி டெட் ஆகிடுச்சு. அவர் தான் கூப்பிட்ருக்காரு, திரும்பி கால் பண்ணலாமா அப்படின்னு அகெயின் அப்படியே கால் பண்ணுறா. ஐயோ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போது அகெயின் நிற்கலையா? இட்ஸ் ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவள் அப்படியே ஃபேனை போடுறதுக்காண்டி அந்த ஸ்விட்சில் கை வைக்கிறா. அவ்வளோதான், அப்படியே கரண்ட் ஷாக்கு மொத்தமாக அவளை அடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து நெக்ஸ்ட் வாலில் அப்படியே அவள் விழுறா. அங்கே நிறைய கண்ணாடிலாம் இருக்கும். ஸோ அதில் பட்டு அவளோட ஹெட் அண்ட் பின்னாடி ஷோல்டரில் நல்லா இன்ஜுரி ஆகிடுது. அவள் கரெக்டாக வந்து விழுகிறா. ஜங்குக்கும் அப்படி ரூம் டோரை திறக்கிறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். லைக் அவளோட ஷோல்டர்லேருந்து கை எடுத்து பார்த்தா அவளோட ஷோல்டரில் அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. அவளோட ஷோல்டர் அப்படியே திருப்பி பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறான். இது பாசிபிளே கிடையாது. அவன் எழுந்துடுறி, அவன் எழுந்துரு சோஃபி, எழுந்துடுறி சோஃபி, அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு எழுந்துரு ப்ளீஸ், எழுந்துரு ப்ளீஸ் டி ஜங்குகா அப்படின்னு அவள் ஜங்குக் பேரை மட்டும் சொல்லிட்டு அவளும் ரொம்ப பயத்தில் அப்படியே மயங்கிடுறா. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். கண்ணை திறடி, உனக்கு எதுவும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன்டி, ப்ளீஸ் அவன் கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணுறி, அம்மோ ஜல்லோல ஓப்பன் பண்ணிடி அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா அப்படியே கொண்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவளுக்கு அந்த இடத்துல அது இல்லையே. எதே யோசிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலும் வந்துடுறான். ஸோ லைட்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. வந்ததுமே ஒன்றும் இல்லை, மைனர் இன்ஜுரி தான். ஸோ ஷாக்கில் அப்படியே மயங்கிட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஸ்ட்ரக்சரில் அவளை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கெலாம் அவளோட கையை பிடிச்சிட்டு, என்னைக்கும் விட்டுற மாட்டேன்டி, உன்னை கஷ்டப்படுத்தணுன்னு என்னோட ஒரு மனசு சொன்னாலும் உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணுன்னு ஏன் எனக்கு தோணுது. எனக்கு கொடுத்த வழியெல்லாம் உனக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அந்த வழியை உனக்கு கொடுக்க முடியலடி. என்னால் அப்படி கொடுக்க முடியல. அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல. எனக்கு எல்லாமே எப்படியும் மண்டிக்குள்ளே ஏதோ பண்ணுது, ஏதேதோ. அப்போது அவளை அப்படியே உள்ளே அனுப்பிட்டு அவள் ரிசப்ஷன் வர்றான். அப்போ அங்கெல்லாம் ஒரு நர்ஸ், இந்த பேஷண்ட் கூட வந்தவங்க யார்
ஆ நான் தான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அப்போது வயனை அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு உள்ளே தூக்கிட்டு போனதை அப்படியே ஒரு நன் நின்று தூரமாக பார்த்துட்டே இருக்காங்க. என்ன எதுவும் ஃபில் பண்ணுமா? ஆமாம், இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட நேம் என்ன? அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவளோட நேம் சோஃபி. அவள் பக்கத்தில் இருந்த அந்த நன், இல்லை அவள் நேம் வயன். அப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறான். இல்லை சோஃபி தான், இல்லை அவளோட நேம் வயன் அப்படின்னு அவங்க அழுத்தி சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கும் செம்ம ஷாக்காக அந்த நன்னே பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்களும் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஓகேடா, இந்த ஷாக்கோடையே இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்ட் 2 கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் தான் பாஸ்ட் என்ன, எதனால் இப்படி நடந்துக்கிறான் அண்டு எல்லாமே டோட்டலி அந்த நன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் பார்ட் 2ல் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுவே ஒரு 1 hour கிட்ட போயிடுச்சு. ஸோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக ரிவீல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 2.5 hours கிட்ட ஆகிடும். ஸோ அவ்வளோத்தையும் மொத்தமாக போட்டு எடிட் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். சரி, அதனால தான் சரி 1 hour ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடலான்ட்டு தோணுச்சு. அண்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்போ போடுவேன்னா, தீபாவளி ஹாலிடேஸ் இருக்குல்லடா, நான் அப்போ போட்டுருவேன். ஓகே, அதுக்கு இடையில கேட்காதீங்க, அதுக்கு இடையில நம்ம வேறு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் நிறையா பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் சும்மா பார்த்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. அண்டு முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் அப்படியே பேராகிராஃபாக அண்டு டைமிங் மென்ஷன் பண்ணி இந்த டைமிங்கில் உள்ள அந்த அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கு, அந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. இது ஒரு நியூ ட்ரை தான், நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ரிவீல் பண்ணும்போது ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதனால தான் எஃப்எஃப் பார்க்க முடியல, கமெண்ட் பண்ண முடியலன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா படிங்க, எனக்கு அதுவே போதும். ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்புறம் என்ன, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.